திருவள்ளூரில் கால்நடை வளர்ப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி குறித்த மாநில அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை வளர்ப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி குறித்த மாநில அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் கால்நடை பராமரிப்புத்துறை திருவள்ளூர் மண்டல இணை இயக்குநர் ஜெயந்தி தலைமையில் மணவாளநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கால்நடை வளர்ப்பு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையில் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பில் புதிய மற்றும் அதிக தொழில்நுட்பங்கள் குறித்தும், பால், இறைச்சி, தீவனம் உள்ளிட்டவைகளை பதப்படுத்துதல் குறித்தும், கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிப்பது குறித்தும், நுகர்வோருக்கு தரமான உணவுப் பொருட்கள் வழங்குதல், ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுத்தல், ஏற்றுமதியை ஊக்குவித்தல், கால்நடைகளுக்கான தரமான தீவனம் வழங்குதல், கால்நடை வளர்ப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய கடன் பெறுவதை குறித்தும், ahidf.udmmitra.in என்ற இணையதளத்தில் மூலமாக தகுதியானவர்கள் விரிவான திட்ட அறிக்கையுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பது குறித்தும், தொழில் முனைவோராக வேண்டிய வழிகாட்டுதல் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த பயிற்சியில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கால்நடை வளர்ப்பு விவசாயிகள், 200க்கும் மேற்பட்ட கால்நடை வளர்க்கும் விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடை வளர்ப்பு உட்கட்டமைப்பு மேம்பாடு நிதி குறித்து விவசாயிகளுக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை திருவள்ளூர் மாவட்டம் மணவாளநகர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மகள் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 5 மாவட்டங்களிலிருந்து திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் போன்ற 5 மாவட்டங்கள்லேருந்தும் விவசாயிகள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ விவசாயிகளுக்கு பல துறை நிபுணர்கள், வங்கிகள், அப்புறம் டானுவாஸ்ங்கிற எங்களுடைய யூனிவர்சிட்டி, ஆவின் போன்ற எல்லா நிறுவனங்கள்லேருந்தும் வல்லுநர்கள் பயிற்சி பட்டறையில் பயிற்சி எடுத்தாங்க. விவசாயிகளுடைய கேள்விகளுக்கும் பதில்கள் இங்கே நிபுணர்கள்லாம் பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிதியை எப்படி அவங்க பயன்படுத்தலாம், அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத பற்றின கருத்தரங்கம் தான் இன்றைக்கி நடந்தது. நன்றி, வணக்கம். இப்போது பயிற்சி பற்றி நிறைய பேர் வங்கி கடன் கிடைக்கிற சிரமம், அதை பற்றி வங்கி கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த கன்சர்ன்டு வங்கிகள் தான் பதில் சொல்லணும். அவங்க சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட்டு தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ வங்கி கடன் ஒருத்தருக்கு கொடுக்கலன்னாக்கா அவங்களோட சிபில் ஸ்கோர்ஸு மற்றது குறைவாக இருந்ததுனாக்கா வங்கிகள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் பரிந்துரைக்க முடியாது. சிபில் ஸ்கோர்ஸ் எப்படின்னாக்கா அவங்க நிலுவை கடன் ஆல்ரெடி இருந்ததுன்னாக்கா அவங்களுக்கு வங்கிகள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக வங்கிகளுக்கு முன்னால் வாங்கின கடனை கரெக்டாக அடைச்சி அந்த சிபில் ஸ்கோர்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் வங்கிகள் அவங்களுக்கு மறுபடியும் கடன் கொடுக்கும்.